டைப் 4. டைப் 4 என்ன அப்படின்னா சேம் தான், சேம் எக்ஸ்பிரஷன் தான். ஆனா இங்க வந்து ப்ராடக்ட்ல மைனஸ், சம்ல வந்து பிளஸ். ஓகேங்களா? இங்க ப்ராடக்ட்ல மைனஸ், சம்ல பிளஸ். அப்ப அதே சேம் பேசிக் ஸ்டெப்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்க -24 பிளஸ் 10. அப்ப நம்ம ப்ராடக்ட் -24னா நம்ம -24க்கு ஃபேக்டர்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கணும். சம் என்ன வரணும்னா +10 வரணும். அப்ப அதே as usual ஸ்டெப்ஸ் போட்டுக்கலாம். 124, 212, 3, 8, 4, 6. ஆனா இங்க வந்து மைனஸ் வரணும், ப்ராடக்ட் வந்து மைனஸ் வரணும். ஓகேங்களா? ப்ராடக்ட் மைனஸ் வரணும் அப்படின்னாலே ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்தாதான் நமக்கு ப்ராடக்ட் மைனஸ் வரும். அதாவது இங்க மைனஸ், இங்க பிளஸ், இங்க மைனஸ். அப்ப ப்ராடக்ட் கிட்ட வந்து மைனஸ் வந்தாலே நமக்கு வந்து ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் தான் ஃபேக்டர்ஸ் வரும். அப்ப எந்த ஃபேக்டர், எந்த நம்பருக்கு நம்ம மைனஸ் போடணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து இங்க வந்து +10 வந்திருக்கு. அப்ப இங்க வந்து இதுல வந்து பிக்கஸ்ட் நம்பருக்கு வந்து நம்ம பிளஸ் சைன் போடணும். எல்லா பிக்கஸ்ட் நம்பருக்கும் பிளஸ் சைன் போட்டு பாத்துருங்க. பிளஸ் போட்டுருங்க. ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு ஃபுல்லா மைனஸ் போட்டுருங்க. இப்ப நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 × 24 வரும். மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். ஓகேங்களா? அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் வரும். ஆனா இங்க வந்து நமக்கு +10 வரணும்னா பிக்கஸ்ட் நம்பருக்கு நம்ம பிளஸ் சைன் கொடுத்துருங்க. இப்ப இங்க 24 ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் இருந்ததுன்னா அடிஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சப்ட்ராக்ட் பண்ணி பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போடுவோம். இப்ப இங்க 24 - 1 23 வரும். இங்க நமக்கு என்ன வேணும்னா +10 வேணும். அதனால இதை நம்ம எடுக்க முடியாது. இது ஃபேக்டர் கிடையாது. ஓகேங்களா? அப்ப இங்க +12 - 2 அப்ப +10 வரும். 12ல 2 மைனஸ் பண்ணிட்டா பிக்கஸ்ட் நம்பரோட சைன் பிளஸ், அதனால +10 வரும். இதை நம்ம ஃபேக்டரா எடுத்துக்கலாம். இங்க +8 - 3 அப்ப சப்ட்ராக்ட் பண்றப்ப 5 வரும், +5 வரும். அது நம்ம ஃபேக்டரா எடுக்க முடியாது. இங்க +6 - 4னா +2 வரும். நம்ம அதை ஃபேக்டரா எடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு தேவை +10. அப்ப இங்க இது கிடைச்சிருச்சு. ஓகேயா? -2 + 12 இதுதான் வந்து 12ல 2 போனா 10. பிக்கஸ்ட் நம்பரோட சைன் பிளஸ். 12 × 2 24 மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். ஓகேயா? இப்ப நமக்கு என்ன ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா -2 + 12. as usual அதே தான் எழுதிக்கலாம். x² + 10x - 24 is equal to x² + 12 - 2x - 24. அப்ப x² plus இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 12x, இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -2x - 24. அப்ப x² காமன் பிரசன்ட் ரெண்டுலயும் பிரசன்ட் ஆயிருக்கிற காமன் ஃபேக்டரா வெளியே எடுக்கணும். அப்ப இங்க x வெளியே எடுத்துருங்க. x + 12. இங்க -2 வெளியே எடுத்துட்டீங்கன்னா இங்க x + 12. மல்டிப்ளை பண்ணி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. -2 × x -2x -2 × 12 -24 வருதுங்களா? இப்ப இந்த ரெண்டுக்கும் ஒரே ஒரு டைம் எழுதினா போதும். x + 12. இப்ப வெளியே இருக்கிறது எழுதணும் x - 2. இதான் இதனோட ஃபேக்டர்ஸ். இது இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டியது என்னன்னா ப்ராடக்ட்ல மைனஸ் வந்தாலே ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் தான் நம்ம எடுக்க முடியும். அப்ப இங்க வந்து பிளஸ் இருந்துச்சுன்னா நம்ம பிக்கஸ்ட் நம்பருக்கு பிளஸ் சைன் கொடுக்கணும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. மைனஸ் ப்ராடக்ட்ல மைனஸ் இருந்ததுன்னா நம்ம ஒரு நம்பருக்கு பிளஸ் ஒரு நம்பருக்கு மைனஸ் கொடுக்கணும். ஆனா அப்படி கொடுக்கறப்ப பிக்கஸ்ட் நம்பருக்கு நம்ம பிளஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நம்மளால ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சுக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ.